எடப்பாடியோட வாக்குகளும் என்டிஏ 18 வாக்குகளும் எலி தவள நட்பாகுமா? அண்ணாமலை நீக்கப்பட்டதுனால இந்த 18 விழுக்காடு வாக்காளர்களுமே எடப்பாடி மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க போகும் பதவி என்ன? அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு தலைமை தாங்குவாரா? அடுத்த கட்டமாக பாஜக மூத்த தலைவர்கள் பட்டியலில் அண்ணாமலை வருவாரா? அண்ணாமலை தமிழக பாஜகவில் தவிர்க்க முடியாத சக்தி. அந்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கும் அவர்தான் முகம், அவர்தான் ஹீரோ. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாமலை தான்னு நயினார் நாகேந்திரன் பேசினார். தம்பிவா தலைமை ஏற்கவான்னு தமிழிசை அம்மையார் பேசினார். அண்ணாமலை அவர் சிஎம் கேண்டிடேட் அனுப்பாரா? அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் தமிழக பாஜக இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா அது அதிமுக தலைமையில் அதிருப்தியாக இருக்காதா? அதிமுக அதை ஏற்று அந்த கூட்டணியில் இருக்குமா? இந்த கூட்டணிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி உள்ளே வரார். இனிமேல் இந்த கூட்டணியை விட்டு வெளியே போய் எடப்பாடியால் எதுவும் சாதிக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரும் அன்டெஸ்டட் நாட்களோடு விஜயம் சேர்ந்தா பாஜக தெருவில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. இது அண்ணாமலையை தவிர மற்ற எல்லா பாஜக காரங்களும் சொன்னாங்க. அண்ணாமலை விஜயை நொறுக்கி கட்டிக்கணும்னு சொல்கிறாரு. டெல்லி பாஜக விஜய்க்கு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க. சசிகலா தினகரன் கொடுத்த நெருக்கடியை கொடுக்குறாங்க. பாஜக தன் பலத்தை காப்பாற்றி 29 சாதிக்கணும்னா அதுக்கு அண்ணாமலையின் ரோல் முக்கியம். 14-15 விழுக்காடு வாக்காளர்கள் மத்தியில் அண்ணாமலையை ஹீரோவாக ஏற்றுக்கிட்டவங்க எடப்பாடியை முதல்வராக எப்படி ஏற்றுக்கிறதுங்கிற ஒரு குழப்ப நிலை அவங்கள்ட்ட இருக்குது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். சார், தமிழக அரசியல் பாஜகன்றது இப்போ பாஜக இடங்களுக்குள்ள நிறைய பிரச்சனையை அடிக்கிட்டு போகிறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க போகும் பதவி என்ன? அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு தலைமை தாங்குவாரா? அடுத்த கட்டமாக பாஜக மூத்த தலைவர்கள் பட்டியலில் அண்ணாமலை வருவாரா? நிர்மலா சீதாராமன் இருக்கு பதிலாக சக்திகாந்த தாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாரு. நிர்மலா சீதாராமனுக்கு அவங்க மோடி லாயலிஸ்ட்டு, முக்கியமானவங்க எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தர்க்க ரீதியாக விஷயங்களை நல்லா அணுகக்கூடியவங்க. அவங்க ஒரு வேளையில் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க என்டிஏ சிஎம் ஃபேஸுங்கிற அளவுக்கு வரலாம். வதந்தி தான், பல கருத்துக்கள் முன் வருது. அது எடப்பாடி பலமாக இருக்கும்போது அவர் ஒத்துக்கு வராங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான். இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசப்படுது. அண்ணாமலை தமிழக பாஜகவில் தவிர்க்க முடியாத சக்தி. நான் பலமுறை சொன்னது மாதிரி அந்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கும் அவர்தான் முகம், அவர்தான் ஹீரோ. விக்கிரவாண்டியில் எடப்பாடி பழனிசாமி ஐயா நிற்காத போது என்டிஏ கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணது, அன்புமணிங்கிற கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணது அண்ணாமலை தான். அண்ணாமலையின் உழைப்பால் தான் 18 விழுக்காடு வாக்கு கிடச்சிருக்குதுன்னு ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் அவர்களே தெள்ள தெளிவாக கூறினார். அதே மாதிரி தினகரனும் அண்ணாமலை உழைப்பை ரெகனைஸ் பண்ணார். எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாமலை தான்னு நயினார் நாகேந்திரன் பேசினார். தம்பிவா தலைமை ஏற்கவான்னு தமிழிசை அம்மையார் பேசினார். இதுதான் அன்னைக்குள்ள நிலைமை. அண்ணாமலை அவர் சிஎம் கேண்டிடேட் அனுப்பாரா அல்லது 18 விழுக்காடு என்டிஏ 8 விழுக்காடு சீமான நிதிஷ்குமார் மாதிரி தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாரா சீமான அண்ணாமலை முன்னிறுத்துவாராங்கிறது தான் அரசியல் அரங்கத்தில் ஒரு கேள்வியாக இருந்தது. சீமான் அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, சீமான் அண்ணன் உறுதியான நிலைப்பாடு கொண்டு வரலாம். அண்ணாமலை சீமான் அண்ணன் டாஸ்மார்க்குக்கு எதிரானவர், பனம்பால் தென்னம்பால் கல்லுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அப்படியெல்லாம் அண்ணாமலையும் சீமானுக்கு உடைய மெரிட்டை சொல்லி சில குரலை கொடுத்துட்டு இருந்தார். அந்த சூழ்நிலையில் 20 விழுக்காடு கொண்ட எடப்பாடி பழனிசாமி இதை எதிர்த்து நாம் களமாடினா நம்ம 3வது போனாலும் போயிடுவோம்னு அண்ணாமலை நீக்கத்தையும் உறுதிப்படுத்திக்கிட்டு என்டிஏக்குள்ளே வந்துட்டார். இப்போ எடப்பாடியோட வாக்குகளும் என்டிஏ 18 வாக்குகளும் எலி தவள நட்பாகுமா, டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது. அண்ணாமலை நீக்கப்பட்டதுனால இந்த 18 விழுக்காடு வாக்காளர்களுமே எடப்பாடி மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. குறிப்பாக அன்புமணி தொடர்பான வன்னியர் வாக்காளர்கள்ட்ட அந்த அதிருப்தி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வேற ஒரு சூழலுக்குள்ளே அது இருக்குது. மீதி வாக்காளர்கள் மத்தியில் ஒரு 14-15 விழுக்காடு வாக்காளர்கள் மத்தியில் அண்ணாமலையை ஹீரோவாக ஏற்றுக்கிட்டவங்க எடப்பாடியை முதல்வராக எப்படி ஏற்றுக்கிறதுங்கிற ஒரு குழப்ப நிலை அவங்கள்ட்ட இருக்குது. அதுதான் ஓட்டர்ஸ் மத்தியிலையும் அண்ணாமலை ஆர்மி தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதைத்தான் ஒருக்கா தினகரனே சொன்னார். ஒரு சிலர் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க 24 எங்களுக்கு என்டிஏக்கு அண்ணாமலைக்கோ தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ தமிழிசைக்கோ ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க
அவங்க இபிஎஸ்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பாண்டே போன்றவர்களை டிடிவியே ஒருக்கா அடித்து பேசியிருந்தார். எது எப்படியோ 18 விழுக்காடு வாக்காளர்களும் அண்ணாமலையை வந்து ஒரு மாற்று சக்தியாக பார்க்குறாங்க. மீண்டும் சொல்கிறேன், அன்புமணியோட வாக்காளர்கள் வந்து இதில் கொஞ்சம் வேறுபட்டு தான் நிற்கிறாங்க. நான் அதுக்கு வேறு பிரத்யேக காரணம் 10.5 வன்னியர் இடஒதுக்கீடு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. எனவே இந்த வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு வந்து முழுமையாக டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிற ஒரு சூழலை தான் இன்றைக்கி இருக்குது. கடைசியாக இன்னைக்கு ரெட்டிகள் சர்வேயில் ரெட்டிகள் தம்பி பேசும்போது கூட சொன்னாப்பில்ல, இதில் ஒரு 3-4 விழுக்காடு வாக்கு திமுக கழகத்துக்கு ஸ்டாலின் தலைமைக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சீமான் தலைமைக்கு மிக கணிசமாக போகும்ங்கிற கருத்துக்கள் இன்றைக்கி உள்ள இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் பாஜக தன் பலத்தை காப்பாற்றி 29 சாதிக்கணும்னா அதுக்கு அண்ணாமலையின் ரோல் முக்கியம். அவங்க இந்துத்துவ ஐடியாலஜிக்குள்ள இந்த தேர்தல் களத்தை கொண்டு போகணும். பாஜக குறைஞ்சபட்சம் 50 சீட்டுக்கு மேலே வாங்கி நிற்கணும். அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் தமிழக பாஜக இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா அது அதிமுக தலைமையில் அதிருப்தியாக இருக்காதா? அதிமுக அதை ஏற்று அந்த கூட்டணியில் இருக்குமா? அதிமுக மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைஞ்சு சீமான் எடப்பாடி கம்பேரிசனில் இதை யாருமே இந்த கம்பேரிசனை சொல்கிறதில்ல. சர்வே எடுக்கக்கூடிய துக்ளக் இதே கூட இந்த சர்வேயை சொல்லலை, துக்ளக்கில் அவர் சொல்லலை. ஜேவிசி ஸ்ரீராம் நண்பர் இந்த சர்வேயை சொல்லலை. இவர் சாணக்கியா தம்பி ரங்கராஜ் பாண்டே இந்த சர்வேயை சொல்லலை. இடமலம் கிஷோர் கே சாமிக்கு தெரியும், அவன் நம்ம தம்பி தான், அவனுக்கு தெரியும். பட் இந்த சர்வேயில் நான் என்ன சொல்கிறோம்னா, சர்வேயில் இந்த ஃபேக்டில் என்ன சொன்னோம்னா, நடந்த விஷயத்தில் என்ன சொல்கிறோம்னா, சர்வே வேறு நடந்த விஷயம் வேறு. சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் புதுச்சேரியில் எடப்பாடியை 4வது தள்ளியிருக்கார். சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் செல்வாக்கான ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பசலியான், அவர் இன்னைக்கு கூட மத்திய அரசில் ஒரு மிக உயர்வான ஒரு வெயிட்டான அமைச்சர், இணையமைச்சர்லாம் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டிக்கு அவரோட மெரிட்டில் அவர் இதில் ஒரு பதவி கூட பெற்று வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு மீனவ சமுதாயத்திலும் செல்வாக்கு கொண்ட பசலியான மரிய ஜெனிஃபருங்கிற நாம் தமிழர் கேண்டிடேட்டு, அவங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, இவங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. தன்னை விட கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்க நாம் தமிழர் சீமான். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே பறையர், செங்குந்தர், செக்காலர், வாணிய செட்டியார், செக்காலர், இவங்கெல்லாம் மக்களத்தில் எம்ஜிஆருக்கு வாக்களிக்கக்கூடிய ஆசாரி, இளவாணியார், இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து சீமான் தலைமைக்கு அங்கே ஏற்றுக்கொண்டதன் மூலமாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டை விட்டு மீனவ சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதி தலைவருங்கிற அந்தஸ்தில் உள்ளவர் விட்டே 4வது போயிருக்காரு. புதுச்சேரியில் எடப்பாடி பழனிசாமி 4வது போயிருக்காரு. இதையும் தாண்டி 60 சட்டமன்ற இடங்கள் தென் தமிழகத்தில் இருக்குது. அது 10 பார்லிமெண்ட். இந்த 10 பார்லிமெண்ட்டுக்குள்ளே 7 அதிமுக கேண்டிடேட் எடுத்ததை விட சீமான் கூட்டணி இல்லாமல் 10 நாம் தமிழர் கேண்டிடேட்ஸ் வந்து 30,000 ஓட்டு அதிகம் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணி இல்லைன்னா சீமானுக்கு கீழே தான் இந்த 60 தொகுதியிலையும் போகணுங்கிற ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அவர் இந்த கூட்டணிக்குள்ளே வரும்போது முபாரக் தவிர அவர் யாருக்கும் அவர்கிட்ட கூட்டணியே கிடையாது. முபாரக் தவிர அவர்கிட்ட வேறு யாரும் கூட்டணியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இந்த கூட்டணிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி உள்ளே வரார். இனிமேல் இந்த கூட்டணியை விட்டு வெளியே போய் எடப்பாடியால் எதுவும் சாதிக்க முடியாது. அவரை நம்பி வட தமிழகத்தில் வெற்றி பெறலான்னு அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். ஸோ எடப்பாடி ப்ளஸ் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு வன்னியர் கான்ஸ்டிடியூட் தொகுதிகளில் ஒரு ஃபைட்டை கொடுக்கும். நான் அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஏன்னா நான் பார்லிமெண்ட் கணக்கு சீமானு கீழே எடப்பாடி இவ்வளோ இடத்துல போயிருக்கிறாரு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் ரொம்ப மோசம். அது 2019 மக்களவைத் தேர்தல் நடந்த போது நடந்த எந்த இடைத்தேர்தலையும் வந்து அதிமுக 3வது போகலை. ஆனால் விளவங்கோடு இடைத்தேர்தல் அதிமுக 4வது போயிட்டு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சீமான் நோட்டாவுக்கு கீழே தான் வாக்கெடுத்திருந்தார். இதுதான் எனக்கு ஜேவிசி ஸ்ரீராம், துக்ளக் இதயா, கிஷோர் கே சாமி, ரங்கராஜ் பாண்டே போன்ற கருத்து கணிப்பு சகோதரர்கள் மத்தியில் வருத்தம். நீங்கள் கருத்து கணிங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்கள், உரிமை ஜனநாயகத்தில் எனக்கு ஒரு உரிமை இருக்கும்போது என் சகோதரர்கள் 4 பேருக்கும் ஒரு உரிமை இருக்கும். ஆனால் இந்த பாதிப்பு இதற்கு முன்னாடி நடந்த 24 தேர்தல் களத்துக்குள்ள ஃபேக்ட்ரு உண்மை எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி எடப்பாடி பழனிசாமி சீமான்ட பலகீனம் அடைஞ்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் சொல்லாமல் மூடி மறைக்கிறது வந்து ஒரு இன்டலெக்சுவல் டிஸானஸ்டிங்கிற வார்த்தையை கூட அதுக்குள்ளே சொல்லிடலாம். அறிவு நாணயமற்ற செயலாக தான் நான் அதை பார்க்குறேன். நான் சொல்கிறது டேட்டா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவை முறிச்சிக்கிட்டு முபாரக்கு கூட கூட்டணி போய் என்ன செய்வார்? இப்போ முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அவரும் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயும் சேர்ந்தால்
பாஜக தெருவில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. இது அண்ணாமலையை தவிர மற்ற எல்லா பாஜக காரங்களும் சொன்னாங்க. அப்போ பாஜக எடப்பாடி கிட்ட போய் விழுறதுக்கு காரணம் விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தா பாஜக தெருவில்னு அந்த கருத்து தமிழிசை, நயினார், வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உட்பட பலரும் அந்த கருத்தை சொன்னார். பொன்னார் மட்டும் கன்னியாகுமரியில் நான் தான் ராஜாங்கிறதுல அவர் இருப்பார். மற்ற பாஜக தலைவர்கள் பலரும் சொல்லும்போது அது அண்ணாமலையால் நமக்கு சீட் கன்வெர்ட் ஆகாதுங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்னெடுத்தாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு நிர்பந்தம் இருந்தது. அண்ணாமலை சீமான சொன்னால் அவரு 150 தொகுதியில் 3வது பேர் வாருங்க சூழல் இருந்து. இன்னைக்கு விஜய் பாஜக கூட்டணிக்குள்ளே உள்ள வர முடியாதுங்கிறத விசில் ஊத ஆரம்பிச்சாச்சு. இன்னும் அடிமேல் அடி கிடைக்கும்னு நயினார் சொல்கிறாரு. அண்ணாமலை விஜயை நொறுக்கி கட்டிக்கணும்னு சொல்கிறாரு. டெல்லி பாஜக விஜய்க்கு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாங்க. சசிகலா தினகரன் கொடுத்த நெருக்கடியை கொடுக்குறாங்க. பட்ஜெட்டை பற்றி கூட அவரால் பேச முடியாத, எதுவுமே பேசும் வாயவே திறக்க முடியல. அவர் சசிகலா மாதிரி இருக்கிறாரு. சசிகலாவுக்கு ஜெயலலிதா தோழிங்கிற பெரிய ஸ்டேச்சர் இருந்து அரசியல் ரீதியாக தன்னை அடிக்கிற மோடிக்கு எதிராக கூட வாய் திறக்க முடியாத பரிதாபமான நிலைமையில இருந்தாங்க. அதே மாதிரி இவருக்கும் பெரிய நட்சத்திர நடிகர் அந்தஸ்து இருக்குது. ஆனால் பட்ஜெட்டை பற்றி பேச முடியல. ராகுல் காந்தி நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ரிலீஃப் கிடைச்ச பற்றி பேச முடியல. பாராளுமன்ற விஷயத்தை பற்றி பேச முடியல. இவருக்கு ஜனநாயகம் படத்துக்கு உள்ளக்கூடிய அடியை பற்றி கூட பேச முடியல. மக்கள்லாம் சிரிக்கிறான், இவ்வளோக்குள்ள கோழையான நீங்களாம் எதுக்கு அரசியல் வரணும், அதை வரைச்சினாலாம் நாக்கு மேலே பல்ல போட்டு விஜயெல்லாம் ஒரு லீடர் மத்திய அரசுக்கு எதிராக நிற்கிறாருங்கிற மாதிரியெல்லாம் முடியாத ஒரு சூழ்நிலையில் சசிகலா 2 வாட் ஆன பிறகு ஏன் பேசணுங்கிற கருத்தை சொல்கிறாப்புல. ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே கூட விஜய் திமுக எதிர்ப்புங்கிறத சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்திடலான்னு தான் நினைக்கிறார். ஸோ எடப்பாடிக்கு வேறு அலையன்ஸ் ஆப்ஷன் இல்லை. ஸோ எடப்பாடிக்கும் பாஜக ஆப்ஷன் இன்னைக்கு கம்பல்ஷன். பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் ஒரு ஃபோல்ஸ் ஆனார்னா எப்படி ராகுல் காந்திக்கு ஆதரவான சக்தி சசிகலாவோ, விஜயும் ராகுல் காந்தியோட தொங்கு சதை, ஊதுகுழல், ஒட்டுண்ணி அந்த மாதிரி அவங்கள பார்க்குறாங்க. ஸோ 29 ராகுல் காந்தி கூட விஜய் அவர் கொள்கை கிடையாத ஸ்டாலின் கூட நிற்பார். ஸ்டாலின் ராகுல் பிரதமர்னு விஜய் அங்கேயும் போய் நிற்பார். ஜோக்கர், கொள்கை இல்லாத ஒரு ஜோக்கர் நாளைக்கு அங்கேயும் போய் நிற்பாப்புல. என்ன சொல்லுவாருன்னா அது கொள்கை எதிரி மோடியை தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலின் என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் ராகுலை பிரதமராக அங்கே நிற்போம்னு அவர் நிற்பாப்புல. ஸோ பாஜக இந்த இடத்துக்குள்ள விஜய் அடித்து நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. சசிகலாவை அடித்து நொறுக்கிற மாதிரி அடித்து நொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முபாரக்கும் திமுக கூட்டணிக்கு போயிட்டார். அப்போ பாஜக கூட்டணி இல்லைன்னா எடப்பாடி கூட யார் கூட்டணிக்கு வருவா? 24 நிலைமை இல்லை. 24 எடப்பாடி பலகீனப்பட்டுட்டார். இதைத்தான் துக்குளக்கில் இன்னும் எழுதலை, திலமலரில் இன்னும் எழுதலை, தினத்தந்தியில் எழுதலை. அவங்கெல்லாம் ஒரு நடுநிலையான பத்திரிகைன்னு காட்டணும்னா 24க்கு முன்ன தெம்பா நின்ன எடப்பாடி பழனிசாமி இல்லை. இப்போ அவர் பலகீனப்பட்டுட்டாருங்கிறதையும் அவங்க குறிப்பிடணும். துக்ளக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி உணர்றார். அவர் எழுதலைனாலும் அவர் அதை உணர்றார். எழுதுனா இந்த கூட்டணி உடைக்க பார்க்குறாருங்கிற குற்றச்சாட்டு அவர் மேலே வருங்கனால அவர் அதை எழுதலை. ஸோ எடப்பாடியோட பலகீனம்தான் அவர் பாஜக கிட்ட வந்தது. பாஜக சீட்டு ஜெயிக்காததுனால தான் எடப்பாடி கிட்ட போனது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி ரக்ஸ்.